Hello students. So இது வரைக்கும் நம்ம work energy powerக்கான related theory part நம்ம பார்த்தோம். It's time to work out problems. Now here it is a problem. A sphere of mass m moving with a constant velocity u hits another stationary sphere of the same mass and of coefficient of restitution is e. The ratio of the velocities of the two spheres after collision will be. ஸோ யூ ஹாவ் அ ஸ்பியர் ஆஃப் மாஸ் எம். அது என்ன பண்ணுது, ஒரு ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய ஸ்பியரில் போய் இட் ஹிட்ஸ். கரெக்டுங்களா? அந்த மாஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, இட் இஸ் சேம் ஆஸ் த ஸ்பியர் மாஸ் அண்ட் கரஸ்பாண்டிங்லி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் கிவன் அஸ் இ. இப்போ ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் வந்து இட் கெனாட் பி தட். இந்த கொலிஷனே என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஐ கெனாட் டெல் இட் இஸ் அ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் ஆர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் இ இங்கே கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா இ என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா இ வந்து என்னவா இருக்கணும், 0 இருக்கணும். தட் மீன்ஸ் தட் நாட் பர்ஃபெக்ட். இட்ஸ் சம்வாட் எனக்கு எலாஸ்டிக் கொலிஷனுக்கு தான் இ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஐ கேன் டெல் தட் திஸ் கொலிஷன் இஸ் சம்வாட் not perfectly inelastic collision, somewhat inelastic collision. இப்போ ஒரு மாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ் ஆகுது, செகண்ட் மாஸ் எனக்கு ஸ்டேஷனரியாக இருக்குது. I can use the conservation of linear momentum. From this I can able to find the coefficient of that is இந்த வெலாசிட்டி ரேஷியோ என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் படி சின்ஸ் போத் த மாசஸ் ஆர் சேம்னு சொல்லிட்டாங்க. u1 வந்து u வெலாசிட்டியில் போகுது, செகண்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி வில் பி 0. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படி நம்ம என்ன சொல்லலாம், தட் இஸ் இனிஷியல் மொமெண்டம். I'll use a pen. Initial momentum must be equal to final momentum. சொல்லாமா? ஸோ பட் வாட் இஸ் இனிஷியல் மொமெண்டம்? ஒரு மாஸ் தான் எனக்கு மூவ் ஆகுது, இன்னொரு மாஸ் ஸ்டேஷனரியாக இருக்கனால வெலாசிட்டி வில் பி 0 அண்ட் ஃபைனல் வில் பி m டைம்ஸ் v1 ப்ளஸ் v2. இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா mv1 ப்ளஸ் mv2 தான். நான் m காமனாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இதிலிருந்து ஐ கேன் ரைட் ஆர் ஐ கேன் டெல் m நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா u is equal to v1 plus v2 சொல்லாமா? ஸோ இதை நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். சின்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் இம்பேக்ட் ஐ கேன் ரைட் e is equal to v2 minus v1 by u1 minus u2. இந்த ஃபார்முலா பார்த்தோமா? சின்ஸ் v1 v2 v1 என்னன்னு தெரியாது, as it is நம்ம வச்சுக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் u1 as simply u and u2 as 0. Why? Because it is at rest. ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம், since it is at rest, இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, v2 minus v1 by u is equal to e. அப்போ இதுலேருந்து v2 minus v1 is equal to eu நான் எழுதலாமா? கரெக்டா? இப்போ எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி v1 v2 என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ். ஆட் பண்ண என்ன ஆகும், இங்கே எனக்கு ஒரு மைனஸ் v1 இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனில் அண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் v1 இருக்குது. கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரப்போகுது எனக்கு, சிம்ப்ளி ஐ வில் ஹாவ் 2 times v2 and e of u plus 1 எனக்கு கிடைக்க போகுது. அப்போ v2 நான் என்ன சொல்லலாம், e of u plus 1 by 2ன்னு சொல்லலாமா? எஸ். எகெயின் நான் இப்போ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரப்போகுது, ப்ளீஸ் செக் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆர் நாட். ஸோ சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணால் யூ ஷுட் கெட் திஸ் ஒன். சரிங்களா? பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும். தென் ஐ எம் கோயிங் டு டேக் அ ரேஷியோ. ரேஷியோ எடுத்தால் எனக்கு என்ன வரப்போகுது, இட்ஸ் நத்திங் பட் 1 minus e by 1 plus e. That's it. ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிச்சா? ஸோ கிவன் அ ப்ராப்ளம் நம்ம மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A ball moving with a velocity 6 meter per second strikes an identical stationary ball. Again second ball இப்போ எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, 6 meter per second வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஆஃப்டர் collision each ball moves at an angle of 30 degree. each ball will move at an angle of 30 degreeன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆகுது, ரெண்டு பாலுமே 30 டிகிரியில் போகுது. தட் இஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் 2 dimension. ஒத்துக்கிறீங்களா? வித் த ஒரிஜினல் லைன் ஆஃப் மோஷன் அஷ்யூமிங் தட் த கொலிஷன் இஸ் எலாஸ்டிக். இப்போ கொஷனில் என்னன்னு சொல்லிட்டான், கொலிஷன் இஸ் எலாஸ்டிக்னு சொல்லிட்டான். வாட் ஆர் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த பால்ஸ் ஆஃப்டர் கொலிஷன்? இப்போ 2 dimensional ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. வெலாசிட்டி ஆஃப் த இனிஷியல் பால் இஸ் 6 meter per second, செகண்ட் பால் ரெஸ்ட்டில் இருக்குது. ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டு பாலுமே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டாங்க, இதான் இப்படி வருது அப்படின்னா ரெண்டுமே எனக்கு இப்படி போகுது வித் ரெஸ்பெக்ட் டு 30 டிகிரியில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த ஸ்பீட்ஸ் ஆஃப் த பால் ஆஃப்டர் கொலிஷன்? ரைட், திஸ் இஸ் த கொஷின். ஐ ஹோப் எல்லாருக்கும் கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் பார்க்கலாம். I'll take a pen. இப்போது இனிஷியலி இந்த பால் இப்படி வருதுமா. இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு பாலும்
30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு த ஹரிசாண்டல் ஆக்சஸில் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இட் மேக்ஸ் சர்டன் ஆங்கிள்னு சொல்லாமா? கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணலாம், ரிசால்வ் பண்ணலாம் காம்பனன்ஸ். எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? ஐ கேன் ரிசால்வ் திஸ் இன்டூ எக்ஸ் அண்ட் ஒய். இட் மேக்ஸ் சர்டன் ஆங்கிள். ஸோ திஸ் காம்பனன்ட் வில் பி mv1 cos theta சொல்லாமா? இந்த பாலுக்கானது. அதே மாதிரி இந்த காம்பனன்ட் என்ன வரப்போகுது? mv1 sin theta. அதே மாதிரி இந்த பாலுக்கு இங்கே ஒரு பால் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாலுக்கு என்ன வரப்போகுது? திஸ் இஸ் mv2 டைம்ஸ் cos theta. இந்த பாலுக்கானது. அதே மாதிரி இந்த பாலுக்கானது என்ன வரப்போகுது? டவுன்வர்ட்ஸ் திஸ் சைடில் எனக்கு வரப்போகுது. தட் இஸ் mv2 sin theta. இது புரியாதவங்களுக்கு நான் திரும்ப இங்கே நான் வரைகிறேன். நானே இங்கே வரைகிறேன். I'll take a pen. ஸோ இனிஷியலி பால் இப்படி வருது. இது 30 டிகிரி ஆகுது. திஸ் இஸ் த ஆங்கிள் இட் மேக்ஸ். ஐ கேன் அஷ்யூம். இப்போ நான் இப்போதைக்கு நான் டீட்டான்னு எழுதுகிறேன். 13 எழுதலை, பட் 30 தான். பட் உங்களுக்கு இப்போ இடம் இங்கே பிரச்சனை இருக்கிறதுனால நான் 13 போடுறேன். சாரி, டீட்டான்னு போடுறேன். இப்போ பால் என்ன ஆகுது? இங்கே ஒரு பால் போகுது, இங்கே ஒரு பால் போகுது. ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் ரிசால்வ் திஸ் காம்பனண்ட். ஐ மூவ் ஹியர். டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். இப்போ என்ன பண்ணலாம்? ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் this is my vertical component, this is my horizontal component. Resolve பண்ணுங்க. This side you will have mv times cos theta. This side you have mv times sin theta. சொல்லாமா? அதே மாதிரி இதுக்கு என்ன வரப்போகுது? இதுக்கு this is again mv times cos theta. This part will be mv times sin theta. சொல்லாமா? That's it. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். இப்போது லீனியர் கன்சர்வேஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தனியாக ஒய் ஆக்சிஸ் தனியாக நான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் வருது, தெரியுதா? இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? எக்ஸ் ஆக்சஸ் தான் வருது. ஒய் ஆக்சஸில் எந்த இதுவும் இல்லை. அப்போ எக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்? mu சின்ஸ் அனதர் பால் எப்படி இருக்குது? ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸோ mu plus 0, mu plus 0 is equal to, இதுக்கு horizontal component என்ன? mv times cos 30. இந்த பாலுக்கும் mv times cos 30. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் தான் பாயிண்ட் பண்ணுது, தெரியுதா? ரெண்டுமே என்ன ஆகுது எனக்கு? இந்த பாலுக்கான I'll keep here. இந்த பாலுக்கான ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் இந்த டைரக்ஷன் தான், இந்த பாலுக்கான ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் இந்த டைரக்ஷன் தான். ஸோ டோட்டல் சேமாக இருக்கதான் ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஆட் பண்ணிட்டேன். இஸ் தட் கிளியர்? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? யூ நோ வாட் cos 30 is, அதை தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து எம்மை காமனாக எடுத்துட்டேன். √3/2. இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐ ஹாவ் டேக்கன் √3/2. இதெல்லாம் காமனாக எடுத்தேன். எனக்கு இந்த ஆன்சர் வருது. கரெக்ட். நவ் ஒய்க்கு ஆக்சஸ் பாருங்கள். ஒய் ஆக்சஸ் என்ன இருக்குது? simply in the component that is mv that is acting in the positive and mv that is acting in the downward. So மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ I can write mv sin t 30 is equal to m sum v2 sin 30 நான் சொல்லலாமா? இது ரெண்டுமே கேன்சல் ஆகிருக்கும். ஆனால் வெலாசிட்டி எனக்கு தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? கேன்சல் ஆகிருக்கும். பட் அக்கார்டிங் டு த கால்குலேஷன் நமக்கு என்ன வருது? v1 is equal to v2 வருது ஃப்ரம் வெர்டிக்கல் காம்பனண்ட். சொல்லலாமா? இப்போ v1 is equal to, I'll take a pen. ஃப்ரம் இப்போ நமக்கு v1 is equal to v2 தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரப்போகுது? u is equal to √3/2. v1 plus v2னா இங்கே என்ன வரப்போகுது? 2 times v. சொல்லாமா? 2 times v வந்துருச்சு. தென் v is equal to நான் என்ன சொல்லலாம்? இந்த v தான் எனக்கு தேவை. இந்த v is equal to u/√3 நான் சொல்லாமா? அப்போ u கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்? 6 கொடுத்துருக்கான். 6/√3. இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன்? திரும்ப பென் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதை மட்டும் பாருங்கள். 6/√3 இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம்? 2 × 3/√3 எழுதலாம். இந்த 3 மேலே இருக்கிற 3 நான் எப்படி எழுதலாம்? √3 × √3 × 2/√3. √3 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ என்ன இருக்குது? 2√3. அதுதான் இங்கே இருக்குது. புரியுதா? தட் இஸ் 2√3 is the correct answer. So since v1 is equal to v2 நமக்கு தெரிஞ்சதுனால v1 2√3னா v2 நமக்கு என்ன வரப்போகுது? 2√3 தான் வரப்போகுது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ this is the correct answer. இந்த ப்ராப்ளமில் ஏதாவது புரியலனா யூ கேன் ஆஸ்க். ஜஸ்ட் நத்திங் பட் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். நம்ம ஏன் ஒய்க்கு நம்ம வந்து எந்த இதுவும் போடுறது இல்லை அப்படின்னா, தேர் இஸ் நோ மாஸ் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸுக்கு தான் வருது. there is no motion in the y axis. சரிங்களா? so that's why y-ல வந்து that component is equal to 0-வா இருக்கு. Next problem. So a body of mass m1 is moving with a uniform velocity 40 meter per second. சரிங்களா? and collides, ஒரு body of mass m1 இருக்கு, moving with a uniform velocity, it collides with the another body of mass m2. basically அது ரெஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா velocity என்ன இருக்க போது? 0. then two together begin to move with the uniform velocity. நல்லா கொஸ்டினா பாருங்க. இனிஷியலா நான் என்ன இருக்குன்னு சொல்றேன். so I'll tell you here. so initially
you have a body of mass m moving with the initial some velocity collides with another body which is at rest, that is u to 0. Together என்ன ஆகுது, move with the uniform velocity னா என்ன collision இது, it's a inelastic collision because ரெண்டு மாசும் சேர்ந்துட்டு இப்போ single velocityல போகுது. இப்போ ratio of m1 m2 என்னன்னு கேட்குறான். just nothing but என்ன conservation of linear momentum தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்க. so I have written the data here. I'll use the pen. so u1 கொடுத்துட்டான், u2 0 தெரியும் because rest v total velocity கொடுத்துட்டான். inelastic collision என்ன collisionனாலும் linear momentum conserve ஆகும். that is m1 v1 u1 plus m2 u2 is equal to m1 plus m2 the times v. u2 0 நமக்கு தெரியுமா, இதுலேருந்து என்ன வரப்போகுது, இனிஷியல் வெலாசிட்டி u1 நமக்கு கொடுத்துட்டான். எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 4/3 is equal to 1/m2 by m1. இந்த 1 இந்த சைடு நான் கொண்டு வந்துறேன், that is 4/3 minus 1, that is 1/3 is equal to m2 by m1. m1 by m2 தான் கேட்குறான். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் ஒன் என்ன வரப்போகுது, இட்ஸ் நத்திங் பட் 3. தட்ஸ் இட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீட் கொஷினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். see this I'm sorry. This problem is very simple. I'll use a pen. See the particle in a conservative field. I'll move this one bar. Yes, conservative field. The potential energy is given by. So you are given the potential energy. You are given the potential energy. The force exerted by கேட்குறாங்க. ஃபோர்ஸ்க்கு நம்ம potential energy என்ன பார்த்துருக்கோம், again F is equal to minus gradient of u, right? ஸோ இந்த ஃபார்முலா இந்த இது மெத்தட் யூஸ் பண்ணால் எனக்கு கிடச்சிரும். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுல ஒன்று இருக்குது, என்னென்னா இட்ஸ் அ 3-dimensional கேஸாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் என்ன இருக்குது, பொட்டென்ஷியல் எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே எனக்கு வேரியபிள் இருக்குது. அப்போ இந்த கிரேடியண்ட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாமா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம், தட் மீன்ஸ் இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும், இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மட்டும்தான் பண்ணும், இது வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் தான் பண்ணும், வேறு எதையுமே இது பார்க்காது. அதுதானே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுலேருந்து நான் 20 காமனாக எடுத்துறேன், மைனஸ் வெளில எடுத்துறேன். இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு எரேஸ் திஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு differentiate only with respect to x. இங்கே x differentiate பண்ணால் 1. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு, 20y by x, சாரி 120y by z. 20 வெளில எடுத்துட்டேன், y by z. அதே மாதிரி இப்போ y என்ன வரப்போகுது, y differentiate பண்ணால் 1, 20x by, that is 20 வெளில எடுத்துட்டேன், x by z சொல்லாமா. தென் z power minus 1 எழுதலாமா, இதை differentiate பண்ணால் minus z power minus 2, கரெக்டா. அதனால தான் நான் -2 z power minus 2 1 by z square எழுதியிருக்கேன் with the minus sign. So I got this answer. I hope this is clear. Next problem, two particles having position vector கொடுத்துருக்காங்க. So that position vector is given as r1 and r2 is given, are moving. I'll take this bar, 1 minute. Yes, I'll take this bar. Okay, are moving with the velocities v1 and v2. If they collide after 2 seconds, the value of a is. இங்கேயும் நமக்கு என்ன தெரியல, 2 position vectors கொடுத்துருக்காங்க, moving with velocities கொடுத்துருக்காங்க, they collide ஆகுது after 2 seconds அப்புறம் சொல்லிட்டாங்க. இந்த வேல்யூ a என்னவா இருக்கும், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா a, இந்த வெலாசிட்டியில். I'll erase this. Yeah, can you see this a? This a என்னன்னு கேட்குறாங்க. So in order to solve this problem, we don't know what kind of a collision is, but we know that delta v, that is a rate of change of average velocity, average acceleration la nama paathirukoma. adhe mari average velocity is nothing but rate of change of displacement, that is change in position by time taken, total time taken sollama. So and the formula use panni we can able to solve, because none other than there is nothing given here. So I can use the pen. எஸ், இப்போ டெல்டா ஆருங்கிறது என்ன வரப்போகுது, r1 மைனஸ் r2. சின்ஸ் r1 r2 கொஷனில் கொடுத்துருக்காங்க, அதை நான் சப்ராக்ட் பண்ணேன்னா ஐ வில் ஹாவ் திஸ் ஆஸ் மை ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, தென் டெல்டா வி கொடுத்துருக்காங்க, சாரி டெல்டா வி கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் v2 மைனஸ் v1 பண்ணி நான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் பை டெல்டிங்கிறத நம்ம 1-dimensional ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணுறேன், தட் இஸ் டெல்டா வி, தட் இஸ் திஸ் ஒன் நான் இங்கே எழுதிட்டேன், டெல்டா ஆர் திஸ் ஒன் நான் இங்கே எழுதிட்டேன், பை 2, டைம் டேக்கன் இஸ் 2 seconds. ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இதை சால்வ் பண்ணுறது பாருங்கள், புரியலன்னா கேளுங்க. தட் இஸ் a இஸ் ஈக்குவல் டு 8. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ளீஸ் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ 1 kg free particle free to move along the x-axis is given by a potential கொடுத்துருக்காங்க. The total mechanical energy of the particle is 2 joule.
then maximum speed will be. இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? So you are given the potential energy of a 1 kg of a particle which is free to move in the x-axis. Total mechanical energy அப்படின்னா என்னம்மா? Sum of kinetic energy plus potential energy தான் கொடுத்துருக்காங்க. maximum speed என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் maximum speed இங்கே கேட்குறாங்க அப்படின்னா potential என்னவா இருக்கலாம்? That means in case of a maximum total energy ங்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறேன்? It is nothing but kinetic energy plus potential energy. சொல்லலாமா? இப்போ I'll write here and I'll erase this. Kinetic energy plus potential energy is the total energy. சரிங்களா? இப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜி எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி எனக்கு மினிமமாக இருக்கணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும்போது இந்த கைனெட்டிக் எனர்ஜி மினிமமாக இருக்கணும். அப்போ தான் எனர்ஜி எனக்கு கன்சர்வ் ஆகும். டோட்டல் எனர்ஜி வில் பி கன்சர்வ்டு. இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் வில் பி த கரஸ்பாண்டிங் என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் ஸ்பீட் வில் பி. அப்போ மேக்ஸிமம் ஸ்பீட்னா கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எனக்கு மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கணும்? மினிமமாக இருக்கணும். இந்த பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க. இது மினிமம் பொட்டென்ஷியல் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மேக்ஸிமா ஆர் மினிமா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆகணும் நம்ம சொல்லியிருக்கோம்? It should be 0. For maxima or minima, my first derivative of the potential must be 0. Since my maximum speed கேட்கறனால potential என்னவா இருக்கணும்? எனக்கு minimum potential இருக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்? I should differentiate. And correct du by dx என்ன differentiate தான் பண்ண போகிறேன். இதை differentiate பண்ணுங்க. That is 4 times x cube by 4 minus 2 times x square x by 2. இப்போ 2 2 4 4லாம் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் வருது. ஸோ இதுக்கு என்ன எனக்கு சால்வ் பண்ண வருது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வருது, 0 வருது. 0 போட்டால் எனக்கு 0 ஆகிடுது பொட்டென்ஷியலே. அப்போ அது கிடையாது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டால் எனக்கு என்ன வருது? -1/4 ஜூல் வருது. ஸோ திஸ் இஸ் த பொட்டென்ஷியல் வேர் மை பொட்டென்ஷியல் இஸ் வெரி வெரி மினிமம். அட் தட் பாயிண்ட் தட் பொட்டென்ஷியல் மினிமமாக இருக்கும்போது வெலாசிட்டி எப்படி இருக்க போகுது? எனக்கு மேக்ஸிமமாக இருக்க போகுது. நான் பொட்டென்ஷியல் கொடுத்துட்டாங்க, டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா v என்ன வருது? எனக்கு 3/√2 வருது. இதை செக் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட் கொஷின், which is a very interesting question. A particle of mass m moves with the velocity and collides inelastically with the another identical mass at rest. இது inelastic collision சொல்லிட்டா, another mass எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. After collision, the first mass என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? It moves with the velocity v/√3 perpendicular to the initial direction of the motion. இப்படி வருது. After collisionக்கு அப்புறம் exactly இப்படி perpendicularல போகுது. என்ன velocity? v/√3. அப்படின்னா the speed of the second mass will be. Okay, I'll tell you. Here இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஒரு மாஸ் இப்படி வருது. ஆஃப்டர் கொலிஷன் ஒரு மாஸ் இப்படி போயிடுது, இன்னொரு மாஸ் மேலே ஹிட் ஆகுது. ஒரு மாஸ் வருது, இன்னொரு மாஸ் மேலே ஹிட் ஆகி இதில் ஒரு மாஸ் என்ன ஆகுது? இப்படி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் போகுது. அப்போ இன்னொரு மாஸ் எப்படி போகலாம்? இட் மே கோஸ் இன் சம்வேர். எனக்கு தெரியாது, இந்த கொஷினில் கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்? இட் மேக்ஸ் சர்டைன் ஆங்கிள் தீட்டா சொல்லலாமா? ஸோ இந்த அசம்ஷன் வச்சுட்டு we will solve this problem. Because you know that in this case I can tell initially it is moving. ஒரு மாஸ் எக்ஸாக்ட்லி எனக்கு பர்பெண்டிகுலராக போகுது, இன்னொரு மாஸ் ஐ கேன் டெல் இட் வில் மேக்ஸ் அ சர்டைன் ஆங்கிள். அப்படின்னா ஐ கேன் ரிசால்வ் திஸ் இன்டு அகெயின் parallel and perpendicular component. இப்போ எனக்கு வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா நான் எப்படி ரிசால்வ் பண்ணுவேன்? this will be v times cos theta, this will be minus v times sin theta, multiply by m, you will have a momentum. Is that clear? So பாருங்க, x direction பாருங்க, x direction is nothing but that is இதுதான் எனக்கு வருது இனிஷியலாக, தட் இஸ் mv இங்கே போட்டிருக்கேன். இன்னொரு மாஸ் 0 பிகாஸ் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்ன வரும்? திஸ் மாஸ், இந்த மாஸ் ஒரு மாஸ் எனக்கு இப்படி போகுதுன்னு சொல்லிட்டாங்க வெலாசிட்டியோட. இதுக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டே கிடையாது, கம்ப்ளீட்டாக இதுக்கு வெர்டிக்கல் தான். அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஃபார் திஸ் மாஸ் தட் இஸ் திஸ் பார்ட்டிகல் வில் பி 0. ஒத்துக்கிறீங்களா? இந்த பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தட் இஸ் இட் மேக்ஸ் அ சர்டைன் ஆங்கிள். ஸோ இட் வில் ஹாவ் mv1 டைம்ஸ் காஸ் தீட்டா. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? இதிலிருந்து நம்ம எப்படி எழுதுறேன்? v is equal to minus v1 times cos theta எழுதியிருக்கேன். பிகாஸ் mm கேன்சல் பண்ணிட்டேன், ப்ளஸில் இருக்குது. திஸ் சைட் ஐ ஹாவ் அ what plus, that means I will have a plus v1 times cos theta. சொல்லலாமா? Right? This is what I got. This is plus, I guess. 1 minute. This is from this I can write this is plus. This is not minus, this is plus. Please correct it. This is plus. இப்போ இதில் வெர்டிக்கல் பாருங்கள், வெர்டிக்கல்ங்கிறது என்ன வரப்போகுது?
சின்ஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட்டுங்கும் போது இது 0, ஏன்னா இது ஹரிசாண்டலில் தான் வருது. இது வெர்டிக்கல்ங்கிறது இது மட்டும்தான் வரும், இதுவும் வரும், ஏன்னா இட் மேக்ஸ் அ சர்டன் ஆங்கிள் தானே. பட் வெர்டிக்கல் காம்பனண்ட் எங்கே இருக்குது? நெகட்டிவ் ஆக்சஸில் இருக்குது. இது வந்து எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ், இது என்ன இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் வாட்? திஸ் இஸ் ப்ளஸ், ப்ளீஸ் சேஞ்ச் இட். இதுக்கு என்ன வரப்போகுது? திஸ் இஸ் 0 is equal to this component minus this component of sin theta. So இதிலிருந்து v by root 3 is equal to என்ன எழுதலாம்? v1 sin theta சொல்லலாமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ரெண்டு ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் திஸ் ஆன்சர். ப்ளீஸ் செக் வெதர் யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆர் நாட். சரிங்களா? கண்டிப்பாக வரும். வரலைன்னா எனக்கு சொல்லுங்கள்.